ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூகுள் அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி யூடியூப் சேனல் அதை வச்சு பண்ணுறதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைல் சிஸ்டம் எதில் பண்ணாலும் இந்த சேம் மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ப்ரௌசர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கீழே கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் இன்ஸ்டட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் கிரியேட் பண்ண போகிற மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல அதே பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் என்னன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அவங்களோட டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கும், ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ். இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே அட்ரஸ் பாரில் youtube.comனு டைப் பண்ணிக்கோங்க. இப்படி நம்மளுக்கு யூடியூப் ஹோம் பேஜ் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன்இன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரியேட் எ சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இங்கே வந்து யூஸ் யுவர் நேம், நம்ம மெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து நேம் வந்து கஸ்டம் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கஸ்டம்னு நேம் தனியாக கொடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம சேனலுக்கு ஏதாவது நேம் வந்து போட்டுக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் கிரியேட்டிங் எ நியூ கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அங்கே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம சேனல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ப்ரொஃபைல் பிக்சர் ஏதாவது அப்லோட் பண்ணுறதுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஏதாவது பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் போய் நீங்கள் ஏதாவது பிக்சர் வச்சுக்கோங்க. இங்கே வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அபவுட்டுன்னு போட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. குக்கிங் பற்றி அப்படின்னா குக்கிங் பற்றினது, அது மாதிரி உங்கள் சேனலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க இங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட வெப்சைட் லிங்க் இருந்தால் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் அதோட அக்கௌண்ட்லாம் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேனல் பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட சேனல் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், இங்கே வந்து நீங்கள் கொடுத்த வீடியோஸ்லாம் இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா அது இருக்கும்.
இங்க வந்து நீங்க ஏதாவது சேனல் வேற ஏதாவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது காமிக்கும். இங்க வந்து அபவுட்ல வந்து நீங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே இந்த இடத்துல காமிக்கும். இப்போ வந்து நீங்க யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா உங்களோட சேனல் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன வீடியோ அப்லோட் பண்ணீங்க அது எல்லாமே காமிக்கும். ஸோ வீடியோ எதுவும் இல்லை. ஸோ இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, நீங்கள் போட்ட வீடியோ எத்தனை வியூஸ் வந்திருக்கு, வாட்ச் டைம், அப்புறம் டாப் வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இது வந்து கரண்ட்டாக அப்படியே உடனே உடனே அப்டேட் ஆகும் இது எல்லாமே இங்கே யூடியூப் ஸ்டுடியோவில். ஸோ நீங்கள் யூடியூப்பை விட யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலை உடனே தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு. இப்போ நீங்கள் மானிட்டைசேஷனில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ணலன்னு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அட்வான்ஸ்ட் சேனல் செட்டிங்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட கண்ட்ரி, போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்கும் நமக்கு 0 சப்ஸ்கிரைபர்ஸ், பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து 0 இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, வாட்ச் ஹவர் வந்துச்சு அப்படின்றத டெய்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம எலிஜிபிள் ஆன பிறகு நம்மளுக்கு அவங்களே வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க, மெயில் அனுப்புவாங்க. ஸோ இதுதாங்க நம்ம ஃபுல்லாக சேனல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் இருக்கு இல்லையா கரன்சி, அதை வந்து நீங்கள் இந்தியன் ருப்பியில் மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு அப்படின்னு இருக்கும். இப்போ உங்கள் சேனல் வந்து குக்கிங் சேனல்னால் குக்கிங்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி ஏதாச்சும். அதுக்கப்புறம் கண்ட்ரி இந்தியான்னு இருக்குது. அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸுக்கான்னு கேட்கும், இல்லை வந்து கிட்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைனா நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து நாமளே வந்து இது கிட்ஸுக்கா இல்லை வந்து எல்லாமே பார்க்குற மாதிரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இது கிட்ஸுக்கு இல்லைன்றதுனால நோ செட் திஸ் சேனல் as நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து சிலர்லாம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருதுன்னு நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க சில சேனல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கலாம். இது என்னென்னா நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ டிக் எடுத்து விட்டுட்டிங்கன்னா யாருக்கும் உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வருதோ அது மற்றவங்களுக்கும் காமிக்கும். ஸோ இது முடித்த பிறகு பிராண்டிங் போங்க. இங்கே வந்து உங்கள் சேனலுக்குன்னு வாட்டர் மார்க் நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீச்சர் எலிஜிபிலிட்டியில் போனீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சிலதெல்லாம் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும், நம்மளுக்கு இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை. இங்கே நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இது வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும். லைவ் ஸ்ட்ரீமிங், அப்புறம் லாங்கர் வீடியோஸ், அதுக்கப்புறம் கஸ்டம் தம்ப்நெயில், இதெல்லாம் வந்து உடனே வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம செட்டிங்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம். இங்கே தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். இப்போ நம்ம சேனல் போகிறது இருந்தால் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சேனல் ஹோம் பேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.